இலையில பழம் பார்க்குறக்கே வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்குல்ல. இந்த மாதிரி நெறைய டைம் நான் பார்த்துருக்கேன். ஆனா பறிச்ச உடனே அந்த இடத்துலயே கட் பண்ணி சாப்ட்டுருவேன். ஸோ இந்த டைம் உங்கள்ட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இத எடுத்துட்டு வந்தேன். பாருங்களேன், இது சப்பாத்தி கல்லி இலை. அந்த இலையில வந்து பழம் வந்து காய் புடிச்சிருக்கு. பழம் பழுத்திருக்கு. இந்த மாதிரி சில இடங்கள்ல என்ன பண்ணும், பழங்கள் கீழ விழுந்தா கூட அதில வந்து வேர் புடிச்சு வளர்ந்து, அந்த பழத்து மேல இலையெல்லாம் வளர்ந்துருக்கும். அதுவும் வந்து வீடியோஸ்ல உங்கள்ட்ட காமிச்சிருக்கேன். இன்னொரு சப்பாத்தி கல்லி பழம் வந்து ரெட்டை பழம் மாதிரி இருக்கு. பார்க்குறக்கு இந்த வாழைப்பழம் எப்படி ரெட்டை பழம் மாரி ஒட்டி இருக்கோ, அதே மாதிரி இந்த சப்பாத்தி கள்ளி பழம் ஒட்டி ரெட்டை பழம் மாதிரி இருக்கு. இதுலயும் 2 ஸ்டார் முள்ளி இருந்துச்சு. உங்கள்ட்ட கட் பண்ணி காமிக்கல. நான் சாப்பிட்டுட்டேன். அப்புறம் சில இடங்கள்ல சப்பாத்தி கள்ளி பழம் பறிக்கும்போது ஃபுல்லாமே இந்த மாரி பெரிய பெரிய முள்ளா இருக்கும். ஒவ்வொரு பழத்துல வந்து முள்ளு கம்மியா இருக்கும். ஒவ்வொரு பழத்துல பெரிய பெரிய முள்ளா இருக்கும். நீங்க எங்கேயாவது பறிச்சீங்க அப்படின்னா, சேஃபா பறிங்க. சரிங்களா? நெறைய பேரு சப்பாத்தி கள்ளி பழம் பறிச்சோங்க்கா, முள்ளு கையில குத்திருச்சு அப்படி எப்படி எடுக்கணும் அப்படின்லாம் நெறைய பேர் WhatsAppல மெசேஜ் பண்றீங்க. இடுக்கி அப்படி இல்லைன்னா க்ளவுஸ் போட்டுட்டு பறிங்க. அதுதான் சேஃப். சப்பாத்தி கல்லி இலையில பழம் பார்க்குறக்கே வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்குல்ல. இந்த